இந்த வருஷம் நமக்கு கூட பயங்கரமான ஒரு ஆபத்து காத்துட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டு போகுது. கோஷம் போட்டு அரசியல்வாதிகள் எல்லாம் போறாங்க. இதை பார்த்தாலும் நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துட்டு இவங்களா இருக்கானுங்களே, தேர்தல் வந்தா மட்டும் தான் நம்ம ஞாபகம் வரும், இல்லைன்னா நம்ம இருக்கிறோமா செத்தோமான்னு கூட இவங்களுக்கு தெரியாது. என்ன கேவலமான ஒரு ஜனநாயகம் உண்டாயுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு அரசியல் இருக்கக்கூடிய அவருடைய கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபும் பொண்ணும் வந்து தேவையான வித்துட்டு வராங்க. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சைக்கிள் போறாரு. போகும்போது நம்ம அக்காவும் ஒரு மாதிரி சைட்டை சீனே போறாரு. இந்த சீன் அப்படியே கட் பண்ணா வில்லியம் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அங்க ஹெட்மாஸ்டர் பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்கூல்ல எந்த ஒரு வசதியுமே கிடையாது தான், ஆனா எங்க படிப்புக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. அதனால நீங்க நல்லா படிச்சு நீங்க தான் முன்னேறணும். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டத்துல தான் இந்த ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்கோம். அதனால தயவு செஞ்சு ஃபீஸ் கட்டாதவங்க எல்லாம் கட்டிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து நாங்க சேர்த்துக்க மாட்டோம். முதல்ல ஃபீஸ் கட்டலன்னா லைப்ரரிக்கு அலோட் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு போக இப்ப பயங்கரமா வந்து அசம்பிளியில மழை பெஞ்சிடுது. இப்ப கிளாஸ்ல தான் உட்காந்துட்டு இருக்கோம். பார்த்தா நம்ம வில்லியமோட கிளாஸுக்கு யார் டீச்சரா வரான்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வில்லியமோட அக்காவை சைட் தெரியுமா ஒருத்தர் அவர் தான் வராரு. அவர் பேர் இந்த மாதிரி என் பேர் கொச்சாங்கோ, இனிமே நான் தான் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வில்லியம் கையில ஒரு என்வலப் எடுத்து பாக்குறான். என்னன்னு பார்த்தா அவங்க அக்கா வந்து ஒரு என்வலப் கொடுத்துருப்பாங்க. அதுல இந்த டீச்சர் நேம் தான் போட்டுருக்குது. இப்ப கிளாஸ் முடிஞ்சு போகும்போது இந்த மாதிரி எங்க அக்கா வந்து உங்ககிட்ட யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்காக இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, ஓ நீ ஆனியோட தம்பியா, சரி ஓகே இதை நான் பாத்துக்கிறேன், நீ இன்னும் ஃபீஸ் கட்டல, அதை முதல்ல உங்க அப்பா கிட்ட சொல்லி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடாரு. இவங்க கட் பண்ணா என் ஆனியை கட்டுறாங்க. அவங்க வந்து உங்க கிராமத்திலேயே ஒரு கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி வேலை எல்லாத்துக்கும் கிடைக்குமா, நான் நிறைய வேலைகள் பண்ணுவேன் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குமா, நம்ம கிராமத்தை பத்தி நல்லா உனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம இவ்வளவு படிச்சப்போ உனக்கு இங்க வேலை கிடையாதுமா அப்படின்னு சொல்லி அனுப்ப இப்ப அப்படியே கட் பண்ண அன்னைக்கு ராத்திரி அந்த ஊர்ல வந்து அவங்க அப்பா வந்து பயப்பட்ட மாதிரி பயமா வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இந்த கிராமத்துல கரண்ட் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம வில்லியம் வந்து பாத்தீங்கன்னா மாங்கன்னு படிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அடுத்த நாள் டெஸ்ட் போயிட்டு இருக்கும்போது பயங்கரமா இருட்ட ஆரம்பிச்சிச்சு. போதும்பா படிச்சது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா வந்து எங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நாளைக்கு டெஸ்ட் இருக்குமா, இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சுக்கிறமா, கொஞ்சம் அந்த கெரோசின் இருக்கக்கூடிய அந்த விளக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்லப்பா இருக்கிற கெரோசின் அடுத்த ஒரு வாரத்து கூட தாங்காதுப்பா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம பையனை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மனசை வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு படிக்காம ஸ்கூலுக்கு வந்துடும். இப்ப அடுத்த நாள் வைக்கிற டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆவரேஜான மார்க் எடுக்கிறான், 62%. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய டேலண்ட்டுக்கு அது ரொம்பவே ஆவரேஜ். நைட்டு மட்டும் கொஞ்ச நேரம் படிச்சிருந்தானா நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அப்போ கூட பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவையோ அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷனையும் வந்து பிளேம் பண்ணல. அதுக்கு பதிலா வீட்டுக்கு போகாம என்ன பண்ணானா நேரா அவங்க ஊரோட எல்லையில வந்து ஒரு குப்பை மேட் இருக்கும். அந்த குப்பை மேட்ல போயிட்டு எப்பவுமே வந்து தேடுறது தான் இங்க வேஸ்டான ப்ராடக்ட் எல்லாம் இங்க வந்து கொட்டிட்டு போவாங்க. அந்த குப்பையில இருந்து கிடைக்க கூட ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை வச்சு கூட நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பேட்டரி கண்ணில் பட இப்ப அப்படியே கட் பண்ணா ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு மீட்டிங் ஒன்று போட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம வில்லியம் மறுபடியும் கில்பர்ட் போறாங்க. இதை நடத்துறதே வந்து பாத்தீங்கன்னா கில்பர்ட்டுடைய அப்பா தான். அவர் கிட்டத்தட்ட ஒரு தலைவர் மாதிரி எல்லாமே தெரிஞ்சது. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இந்த ஊரோட எல்லையில ஒரு பயங்கரமான காடுகள் இருக்கு, மரங்கள் இருக்கு. இவங்க ஊருக்குள்ள ஏதோ ஒரு டிஎல கம்பெனி வந்து ஃபேக்டரி வந்து வரப்போதாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மரங்கள் எல்லாம் வந்து விற்க சொல்லி அந்த ஓனர் கிட்ட கேட்டிருக்காங்க, நிறைய காசு தரேன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா ஒரு